வணக்கம். இன்றைக்கி நம்ம வந்து குலோப் ஜாமுன் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து நான் எம்டிஆர் குலோப் ஜாமுன் எடுத்திருக்கேன், மிக்ஸ் எடுத்திருக்கேன். பாருங்கள், காட்டுறேன். அதில் வந்து எவ்வளோ அந்த மாவு அளவு இருக்கோ அந்த அளவே வந்து நீங்கள் சர்க்கரை எடுத்துக்கோங்க. நான் இந்த மாவுக்கு வந்து 1 கப்பு சர்க்கரை தான் எடுத்திருக்கேன் நான். ஃபஸ்ட்டு மாவு கொட்டிக்கோங்க ஒரு பாத்திரத்தில். கொஞ்சமாக பச்சை பால் ஊற்றுங்க, காய்ச்சின பால் வேண்டாம். ரொம்ப பூ மாதிரி பிசையணும், ரொம்ப சாஃப்டாக இருக்கணும், ரொம்ப ரஃப்பாக பிசைய வேண்டாம். அதுக்கப்புறம் வந்து இது பிசையும் போது நல்லா பதம் வந்து இந்த அழுத்துகிற பதம் இருக்குது பாருங்கள், இந்த விரல் பதம் இது மாதிரி இருந்தால் தான் கரெக்டு. அதுக்கப்புறம் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஒரு 15 மினிட்ஸ் ஊறினா போதும். ஒரு கடாயை வச்சுக்கோங்க. ஒரு கடாயை வச்சுட்டு அந்த 1 கப்பு சர்க்கரையை போட்டு தண்ணி ஊற்றுங்க. சர்க்கரை முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நல்லா இதுக்கு வந்து கம்பி பதம் அதெல்லாம் வேண்டாம். கொஞ்சோண்டு ஒரு பிஞ்சு உப்பு தான் போட்டிருக்கேன் ஸ்வீட் இதுக்கு. அதை பாருங்கள், அதுக்குள்ளே நான் வந்து திரட்டி உருண்டை பண்ணி வச்சுட்டேன் ரெடியாக. இன்னொரு கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சோண்டு நெய்யும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ஒன்று ஒன்றா மிதமான சூட்டில் இருக்கணுங்க, இல்லைன்னா ரொம்ப கருகிடும். ஒன்று ஒன்றா போட்டு பொரித்து எடுங்க. ஏன்னா மிதமான சூட்டில் இருக்கும் போது தான் ஈவனாக வேகும், இல்லைன்னா வேகாது. அந்த சைடு வந்து நான் சக்கரை பாகு வச்சுருக்கேன், இந்த சைடு வந்து நான் பொரிச்சிட்டு அதை பாருங்கள், பொரிச்சது எடுத்து நான் இப்போ வந்து சக்கரை பாகு சூடாக இருக்கிற சக்கரை பாகில் நான் போட்டுட்டேன் நான். இது வந்து ஒரு 4 ஹவர்ஸ் 5 ஹவர்ஸ் ஊறினா போதும், உங்களுக்கு வந்து குலோப் ஜாமுன் ரெடி ஆகிடும்.